பாட்டியோட பிறந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனேவும் எல்லாரும் பாட்டிக்கிட்ட கிஃப்ட்டு கொடுத்து ஒவ்வொரு ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனோஜும் ரோஹிணியும் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் கிஃப்ட்டு கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. நம்ம மீனாவை எல்லாரும் மீனானாலும் போய் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, இல்லை அவன் வரமாட்டான், அவன் குடிச்சு போட்டு எங்கே படுத்து கிடக்கான்னு தெரில, நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. விட்ட உடனேவும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இருந்த உடனேவும் நம்ம மனோஜ் வந்துட்டு, பாட்டி எல்லோரும் தான் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் வச்சுருக்கிற கிஃப்ட்டு வந்து யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஏண்டா நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டீங்க, என் பேரண்டி முத்து வரணுமே, முத்து எனக்கு ஏதாவது கிஃப்ட்டுக்கு தரணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனேவும் அவன்லாம் வரமாட்டான், அவன் எங்கேயாவது குடிச்சு போட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுறாங்க. உடனேவும் அப்படி சொல்லாத நீயே அப்படிங்க அப்படி சொல்லிவிட்டு பாட்டி சத்தம் போடுறாங்க. அதுக்கு விஜயா வந்துட்டு, அவன் என்னத்தை பொய்யா சொன்னான், உண்மையை தானே சொன்னான், அவன் எங்கேயாவது குடிச்சு போட்டு படுத்து கிடப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் பாட்டிக்கு கோவம் வந்துடுது. உடனேவும் பாட்டி சொல்கிறாங்க, விஜயா நீ வாயை மூடிட்டு இரு, நல்ல நாள் பொழுதுமா என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயா கம்முன்னு ஆகிடுறாங்க. அண்ணாமலையும் விஜயாவை சத்தம் போடுறாங்க. உடனே நீங்கள் கிஃப்ட்டை கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. கேட்டவுடனே, இல்லை என் பேராண்டி கண்டிப்பாக வருவான், வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா திடீர்னுட்டு முத்து வர்றாங்க. வந்த உடனேவும் இந்தா வந்துட்டேன் என் பேராண்டி அப்படின்னோடனே நம்ம மனோஜ் வந்துட்டு பார்த்துட்டு குடிச்சிட்டு வந்திருக்கானா என்னன்னு பார்க்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, என்னடா தொழிலதிபரே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, நீ எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க, நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நானும் பாட்டிக்கு கிஃப்ட்டு வாங்க தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே உன் கிஃப்ட்டு கையிலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் பாட்டி வந்துட்டு, என்ன முத்து என்ன கிஃப்ட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நான் உங்களுக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வரல, கூப்பிட்டுட்டே வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. என்னது கூப்பிட்டுட்டு வந்திருக்கியா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், என்னது கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. ஏதாவது உளருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க, என்னடா குடிச்சிக்கிட்டு இருக்கிறியா, வளரிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா பாட்டி சொல்கிறாங்க, விஜயா நீ கொஞ்ச நேரமாவது வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து வந்துட்டு, இருங்க பாட்டி அப்படின்னு கண்ணை மூடிட்டு நம்ம கேஆர் விஜயாவும் வடிவுக்கரசி அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்து அவங்க முன்னாடி நிற்க வச்சுறாங்க. நிற்க வச்ச உடனே நம்ம பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா எல்லாரும் பார்த்தீங்களா, என் பேராண்டியை பற்றி இவ்வளோ குறை சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா என் மனசு புரிஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனேவும் நம்ம முத்து வந்துட்டு, பாட்டி இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு முத்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பண்ணாங்க. பண்ணி முடித்த உடனேவா பாட்டி வந்து பாட்டிக்கிட்ட முத்துவும் மீனாவும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. பாட்டி கொடுத்த கிஃப்ட்டையும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு சந்தோஷமாக பாட்டியை அனுப்பி விட்டாங்க ஊருக்கு. அனுப்பி விட்ட உடனேவும் நம்ம மீனா வந்துட்டு போய் எல்லோரும் தூங்கிறாங்க. காலையில் மறுநாள் எழுந்திரிச்சி எல்லோரும் வேலைக்கு கடன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்துட்டு வேகமாக வந்து கதவை லாக் பண்ணிடுறாரு.
லாக் பண்ண உடனேவும் நம்ம தொழிலதிபர் மனோஜும் ரோஹிணியும், ஏய் என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ காலையில் நாங்கள் கடைக்கு போகணும், பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கும், கதவு தரோம் அப்படிங்க. இருடா தொழிலதிபரே, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரவி டப்பிங் அம்மா வாங்க, பலக்குரல், அதாவது பலக்குரல் அம்மா வாங்க, அப்பா வாங்க, அம்மா வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நகையெல்லாம் கொட்டுறாரு. கொட்டிட்டு, இந்த நகை ஃபுல்லுமேவும் நான் கொண்டுட்டு போனேன், கடையில் கொண்டு போய் வேறு நகை வாங்கலான்னு மாற்றலான்ட்டு ரெடி பண்ணேன், அதுங்களையும் இந்த நகை பூரா கவுரிங்கன்னு சொல்லிட்டாங்க கடைக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. என்னது கவுரிங்க அப்படின்னோடனே விஜயா வந்து ஷாக்காகவும் ஆகுறாங்க. ஆனால் ஏதாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை எடுத்து அந்த நகையை பார்க்குறாங்க. பார்த்த உடனேவும் கவுரிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும், என்னது கவுரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்துட்டு, இல்லையப்பா கவுரிங்க சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியும் விஜயா அதுக்கு சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் கவுரிங்கில் தான் போட்டு விட்ருப்பாங்க, நீ கடையில் போய் வச்ச உடனே அது அப்படி தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னோடனே நம்ம மீனா வந்துட்டு, அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க, இது ஒன்றும் கவுரிங் கிடையாது, நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினது, கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம விஜயா வந்துட்டு, உங்கள் வீட்டில் என்னைக்கு தங்க நகைலாம் போட்டுருவாங்க, அது போடுற அளவுக்கு என்ன வசதியாவா இருக்குது, வெறும் கவரிங்கு தான் போட்டு விடுவாங்க, நான் அடித்தே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் கவரிங் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான கோபம் வருது. இது எப்படி மாறுதுச்சின்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், இல்லை அப்படின்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா விஜயா வந்துட்டு, என்ன பண்ணுவ அவங்க வீட்டில் நிஜமாவே சொல்கிறேன், அவங்க வீட்டில் நகை போடுற அளவுக்குலாம் வக்கு இல்லை, கவரிங்க போட்டு விட்ருப்பாங்க, சும்மா உப்புக்கு சப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா ஸ்ருதி சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் சும்மா இங்கிட்ட அங்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு இல்லை அந்த இடத்துல. ஏன்னா கவுரிங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் விஜயாவும் மனோஜும் தானே உள்ளே ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு, நீ என்னம்மா இப்படி சொல்கிற, அப்படிலாம் சொல்லாத நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயேவும் முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனேவும் ஸ்ருதி வந்துட்டு, ஆமாம் ஆண்டி, இது கவுரிங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம், யார் ஏமாத்துனாங்கன்னு தெரிஞ்சாகணும்ல, அதுக்கு நம்ம போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ ஏம்மா நீ வேற வந்து ஊடால குழப்பிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு மனோஜ் வந்துட்டு, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா கொடுங்க, ஆனால் இவங்க அம்மா தான் ஜெயிலுக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கொஞ்சம் லைட்டாக மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அம்மா தான் ஜெயிலுக்கு போவாங்க, அவங்க தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்க தம்பிலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் யார் பார்த்துக்குருவா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து வந்துட்டு, டே தொழிலதிபரே, நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டு நம்ம கொடுப்போம், யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், இல்லை அப்படின்னா இப்போயே உண்மையை ஒத்துக்கோங்க, இந்த நகை வந்து எப்படி கவுரிங்கில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே எல்லோரும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, ஆனாலும் நான் கேட்குறேன், யார் செஞ்சாலும் நீங்கள் ஒத்துக்கோங்க, இந்த நகை எப்படி கவுரிங்கில் மாறிச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மனோஜும் விஜயாவும் அவங்க 2 பேரும் மூஞ்சியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போல் அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா நகையெல்லாம் நீ தானே வச்சுருந்த, அவள் கலட்டி கொடுக்கும் போலே நீ தானே வச்சுருந்த, அப்புறம் எப்படி இது கவுரிங்கில் மாறிச்சு, இந்த நகையை பாதுகாக்கிறது நீ தானே, அப்போ நீ தான் பதில் சொல்லி ஆகணும், இந்த நகை எப்படி கவுரிங்கில் மாறிச்சின்னு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா வந்துட்டு, என்ன நான் நகையை வாங்கி வச்சுருந்தேன்னா மற்ற நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இவா நகை மட்டும் எப்படி கவுரிங்கில் போகும், அப்போ அவங்க வீட்டில் கொடுத்ததுனால தானே அவளுக்கு கவுரிங்கில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலைக்கும் கோபம் வந்துருச்சு. விஜயா உண்மையை ஒத்துக்கோ, இல்லை அப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்க
அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் போய் கடையில் விசாரிச்சிட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், பாட்டியோட பிறந்த நாள் இருக்குதே அப்படின்றக்காண்டி தான் நான் கம்முன்னு விட்டேன். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நான் அன்னைக்கே வந்த உடனே கேட்டிருப்பேன். மீனா தான் கோவத்தில் என்கிட்ட சத்தியம் வாங்கி வேற தொலைஞ்சிச்சு, அதனால தான் நான் கேட்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நீ அப்போவே வந்து சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு. இல்லைப்பா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் போல், எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.